ஓகே டீம். ஸோ, அ இப்போ நீங்க லெட்ஜர் ஃபேமிலியோட வீக்லி இன்னர் சர்க்கிள் கால்ல இணைஞ்சிருக்கீங்க. இந்த வீக்லி இன்னர் சர்க்கிள் கால்ல நம்ம எத பத்தி பேசுவோம் அப்டின்னா, மார் காமனா வந்து மார்க்கெட்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ வந்து நம்ம அட்ரஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம, இந்த ஃபினான்ஸ் ஃபீல்டுல அப்பப்ப நடக்கிற அப்டேட்ஸ வந்து அந்தந்த வீக்கே உங்களுக்கு வந்து சுட சுட சூடா கிடைச்சிரும். ஓகேங்களா? அதுக்கு தான் இந்த வீக்லி இன்னர் சர்க்கிள் கால் அப்படிங்கிறத நம்ம எவரி ஃப்ரைடே 7 டூ 8 பிஎம் அது 8:30 பிஎம் செஷனோட கான்செப்ட்ட பொறுத்தது நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கிருவோம். ரைட். இப்ப என்ன லெட்ஜர் ஃபேமிலி? பொதுவா ஏன் இந்த நம்ம நேம் இத சூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, இந்த லெட்ஜர் அப்படிங்கிற வேர்ட் வந்து பொதுவா ஃபினான்ஸ் ஃபீல்டுல உள்ள ஒரு வேர்ட். இப்ப பிகாம், எம்காம், பிபிஏ, எம்பிஏ இதெல்லாம் படிக்கிறவங்க லெட்ஜர் அப்படிங்கிற வார்த்தைய அடிக்கடி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ, காமர்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் இணைஞ்சு சக்சஸ் ஆகுறதுக்கான, குரோ ஆகுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் லெட்ஜர் ஃபேமிலி. எதுக்காக இத நம்ம இப்ப உருவாக்கியிருக்கிறோம் அப்படின்னா, நம்ம இந்தியாவுல வந்து எஜுகேஷன் சிஸ்டம் வந்து பிரிட்டிஷால உருவாக்கப்பட்ட அந்த எஜுகேஷன் சிஸ்டம் ரொம்ப மோசமான ஒரு எஜுகேஷன் சிஸ்டம். ரீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பள்ளிகள்லயோ, கல்லூரிகள்லயோ நமக்கு போதுமான அளவு வந்து நாலேட்ஜ் வந்து கிடைக்கிறதில்ல. அதாவது நாலேட்ஜ் அப்படிங்கிறது என்னன்னா, அத பிராக்டிகலா இம்ப்ளிமெண்ட் பண்ற அளவுக்கு நமக்கு நாலேட்ஜ் வந்து கல்லூரிகளிலும், பள்ளிகள்லயும் வந்து வழங்கப்படுறதில்ல. அப்போ எல்லாருமே வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு நாலேட்ஜ வந்து தேடி போக வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். அதுவும் பிராக்டிகலா தேடி போக வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். ஸோ படிச்சு முடிச்சுட்டு நம்ம ஒரு ஜாப்க்கு போக நெனச்சாலும், அந்த ஜாப் போகும்போது நம்மள ஃப்ரெஷரா ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம எதிர்பார்க்குற ஒரு பேக்கேஜ் கிடைக்காது. இந்த மாரி அ கம்பெனி எதிர்பார்க்குற ஸ்கில்ஸும் நம்மகிட்ட இருக்காது. இந்த மாரி பல்வேறு காரணங்கள் வந்து இருக்கு. ஸோ ஒரு ஸ்பெஷலைஸ்டு நாலேட்ஜ் குடுக்கணும் அப்டின்னா, ஆல்ரெடி இந்த ஃபீல்டுல சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற பீப்பிள் கிட்ட தான் நம்ம வந்து லேர்ன் பண்ண முடியும். ஸோ நாங்க அக்கவுண்டிங் ஃபீல்டுல வந்து இப்போதைக்கு 9 இயர்ஸா சக்சஸ்ஃபுல்லா பிசினஸ் ரன் பண்ணிட்டுருக்கிறோம். ஸோ அதனால இந்த காமர்ஸ் படிப்பு முடிச்சுட்டு வர்றவங்களுக்கு ஒரு நாலேட்ஜ் குடுக்குற விதத்துல நம்ம வந்து இந்த லெட்ஜர் ஃபேமிலிய ஆரம்பிச்சிருக்கிறோம். ஓகே. இன்னைக்கு நம்ம என்ன கான்செப்ட் வந்து பார்க்க போறோம் அப்டின்னா, ஒரு அக்கவுண்டன்ட் கிட்டேருந்து ஒரு பிசினஸ் ஓனர் என்னதான் எதிர்பார்க்கிறாரு? அப்படிங்கிறத தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ அதுக்காக உங்களுக்கு ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் அருமையா ரெடி பண்ணியிருக்கிறோம். அத வந்து நீங்க பார்த்து லேர்ன் பண்ணிக்கங்க. நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நோட்ஸ் எடுத்துக்கங்க. ஸோ நான் ஸ்க்ரீன வந்து ஷேர் பண்றேன். டன். ஸ்க்ரீன் விசிபிள் ஆகுதா எல்லாருக்கும்? ஆகுதுன்னா நீங்க வந்து சேட் பாக்ஸ்ல எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. இப்ப நான் வந்து உங்களுக்கு தேங்க் யூ. தேங்க் யூ மிஸ்டர் கணேஷ், காயத்ரி எல்லாருக்கும் தேங்க் யூ. டன். இப்ப நம்ம ஒரு பிசினஸ் ஓனர் அக்கவுண்டன்ட்ஸ் கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்? அப்படிங்கிறது தான் இப்போ இங்க கேள்வி. இத பத்தி தான் நம்ம இந்த டீட்டெயிலா எதிர்பார்க்க போறோம். இப்ப இதுல நம்ம எடுத்துக்க போற முக்கியமான ஒரு டேக் அவேய நான் ஆரம்பத்திலேயே சொல்லிர்றேன். பட் அதுக்கப்புறம் நீங்க இன்னும் புரிஞ்சுக்கிட்டே போக போக கடைசியில உங்களுக்கு இன்னுமே நெறையா தெரிஞ்சுக்குவீங்க. என்னன்னா, ஜஸ்ட் ரிட்டர்ன்ஸ் மட்டுமே ஃபைல் பண்ற ஒரு அக்கவுண்டன்ட்ட எந்த ஒரு பிசினஸ் ஓனரும் எதிர்பார்க்கிறதே கிடையாது. சரிங்களா? ஏன்னா ரிட்டர்ன்ஸ் பொறுத்தவரைக்கும் ஃபைலிங் பண்ண தெரிஞ்ச யார் வேணாலும் வந்து பண்ணலாம். ஆனா, பிசினஸ் ஓனர் எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னா, அவங்களோட அக்கவுண்டன்ட் அவங்கள புரொடெக்ட் பண்றவரா இருக்கணும். முக்கியமான நேரத்துல தப்பான முடிவுகள் எடுக்கும்போது வார்னிங் குடுக்கிறவரா இருக்கணும். அப்புறம் தேவைப்படுற நேரத்துல போதுமான கைடன்ஸ் குடுக்கிறவரா இருக்கணும். மொத்தத்துல அந்த அக்கவுண்டன்ட் வந்து அந்த கம்பெனிய வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போறவங்களா இருக்கணும். இந்த புரொடெக்ஷன், வார்னிங், கைடன்ஸ், குரோத் இந்த 4மே செய்ய முடிஞ்ச ஒரு அக்கவுண்டன்ட்ட தான் எல்லா பிசினஸ் ஓனருமே நமக்கு கிடைக்க மாட்டாங்களா? நம்ம கூடவே வச்சுக்க முடியாதா? அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனா மார்க்கெட்ல இன்னைக்கு டிமாண்டா இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு திங் தான். ஏன்னா இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ல நமக்கு போதுமான அளவுக்கு கேண்டிடேட் வந்து கிடைக்கிறதே இல்ல. ஓகே. இப்ப நம்ம அப்படிப்பட்ட ஒரு கேண்டிடேட்டா மாற நம்ம என்ன செய்யலாம்? அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு 10
முக்கியமான பாயிண்ட்ஸை வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, பொதுவா பிசினஸ் ஓனர்ங்க கிட்ட இந்த அக்கவுண்டிங் டெர்மினாலஜி பேசினா அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க. அக்கவுண்டிங் டெர்மினாலஜி அப்படின்னா, சார் ஜிஎஸ்டிஆர் 1 சார், ஜிஎஸ்டிஆர் 3B சார், ஏஓசி 4 சார், எம்ஜிடி 7 சார், இப்படி புதுசு புதுசா அக்கவுண்டிங் ஃபீல்டுல உள்ள வேர்ட நம்ம வந்து பிசினஸ் ஓனர்கள்கிட்ட பேசினா பிடிக்கவே பிடிக்காது. அவங்களுக்கு புரியிற வகையில நம்ம வந்து பேச வேண்டியிருக்கு. ஸோ அவங்க எதிர்பார்க்கிறத பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னா, "ஏப்பா நம்ம லாபமா இருக்கோமா இல்லையா? சொல்லு" அப்படின்னு கேட்டா நமக்கு சொல்லத் தெரியணும். "நம்ம பணம் எங்கெங்கெல்லாம் லீக் ஆகுது, சொல்ல முடியுமா? முடியாதா?" அப்படின்னு கேட்டா அது நமக்கு சொல்லத் தெரியணும். "நான் இந்த மாசம் வீட்டுக்கு எவ்வளோ எடுத்துட்டு போக முடியும்? சொல்லு" அப்படின்னு கேட்டா நமக்கு சொல்லத் தெரியணும். ஸோ நம்பர்ஸ்ல நமக்கு வந்து கிளாரிட்டி முக்கியம். இதத்தான் வந்து பிசினஸ் ஓனர்ஸ் வந்து எதிர்பார்க்குறாங்க. அவங்க கிட்ட போயிட்டு அக்கவுண்டிங் டெர்மினாலஜி யூஸ் பண்றதுல எந்த ஒரு அர்த்தமுமே இல்ல. அது மூலியமாலாம் நம்ம பிரில்லியன்ட் அப்படின்ட்டு வந்து நம்மளால வந்து ஷோ பண்ணவே முடியாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அக்கவுண்டிங் டெர்மினாலஜிய யூஸ் பண்றத நம்ம வந்து நிறுத்திக்கணும். அத தாண்டி அனலிசிஸ் மோடுல போயிட்டு நம்பர்ஸோட கிளாரிட்டில நம்ம வந்து பேச ஆரம்பிக்கணும். இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அடுத்தது 2வது பாயிண்ட். 2வது பாயிண்ட்ல வந்து என்னன்னா, கேஷ் ஃப்ளோ கைடன்ஸ். ஒரு உதாரணத்துக்கு நல்ல லாபகரமான நிறுவனங்களா இருக்கிறதால மட்டுமே அவங்க வந்து வெற்றிகரமானவர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா எவ்வளவோ லாபகரமான நிறுவனங்கள்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, கேஷ் ஷார்டேஜ் வந்து இருக்க தான் செய்யுது. ஸோ பொதுவாவே வந்து எல்லாரும் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, பிசினஸ் பண்றவங்க ஒரு அடுத்து 3 மாசத்துக்கோ, 6 மாசத்துக்கோ இந்த கம்பெனியோட நிதி நிலைமை வந்து எப்படி இருக்க போது? எவ்வளோ பணம்லாம் உள்ள வரப்போது? எவ்வளோ பணம்லாம் வெளியில வரப்போது? அப்படிங்கிற கேஷ் ஃப்ளோ நம்ம அக்கவுண்டன்ட் நமக்கு ரெடி பண்ணி குடுப்பாரா? மாட்டாரா? அப்படின்ட்டு வந்து எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி அந்தந்த மாசத்துக்கான கேஷ் பிளான். சார் இவ்வளோ லோன் கட்டணும் சார். இவ்வளோ வெண்டார்ஸ் பேமெண்ட் குடுக்கணும். இவ்வளோ லேபர் வேஜஸ் குடுக்கணும். அப்படின்னு சொல்லி ஏ டூ இசட் வந்து கேஷ் அவுட்ஃப்ளோ என்ன இருக்கு? அதே மாரி இந்தந்த பார்ட்டிகிட்டேருந்து நமக்கு பணம் வர வேண்டியிருக்கு. ஸோ இவ்வளோ இன்ஃப்ளோ வரும். இவ்வளோ அவுட்ஃப்ளோ வரும். மிச்சம் நம்ம இவ்வளோ வந்து நமக்கு சர்ப்ளஸா நிக்கும். அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கேஷ் பிளான வந்து பிசினஸ் ஓனருங்கள் எதிர்பார்க்குறாங்க. ஆனா, இதையும் வந்து அக்கவுண்டன்ட்ஸ்களால வந்து குடுக்க முடியறதில்ல. ஏன்னா, அக்கவுண்டன்ட்ஸ் எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஒரு 10 நாள், 15 நாளுக்கு முன்னாடி உள்ள டேட்டால தான் ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறாங்களே தவிர, ரியல் டைம் டேட்டால ஒர்க் பண்றவங்க வந்து ரொம்பவே வந்து குறைஞ்சுட்டாங்க. ஸோ, இந்த கேஷ் ஃப்ளோ கைடன்ஸ வந்து அக்கவுண்டன்ட் வந்து குடுக்க முடியுமா? அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்விகளா இருக்கு. ஸோ 3வது கம்ப்ளையன்ஸஸ் வித்தவுட் டென்ஷன். கம்ப்ளையன்ஸஸ் அப்படின்னா என்னன்னா, அந்த லீகல் ஃபார்மாலிட்டீஸ அந்தந்த டியூ டேட்ல கரெக்ட்டா முடிக்கிறதுக்கு பேரு தான் கம்ப்ளையன்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதையும் டென்ஷன் இல்லாம முடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ குறிப்பா எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னா, அவங்களுக்கு நம்ம சர்ப்ரைஸ் குடுக்கறத விட்டுட்டு, அந்தந்த டியூ டேட்ல அது அது முடியுது அப்படிங்கிற அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிய வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படின்ட்டு அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ ஜிஎஸ்டி நோட்டீஸ் வருதா? கவலைப்படாதீங்க சார். நான் பார்த்துக்கிறேன். டிடிஎஸ் நோட்டீஸ் வருதா? கவலைப்படாதீங்க. நான் பார்த்துக்கிறேன். லேட் ஃபைலிங் ஆகாம எல்லா மாசமும் கரெக்ட்டான டயத்துல ஃபைல் பண்றோம். அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு கரெக்ட்டா பொறுப்பெடுத்துக்கிட்டு அந்த கம்ப்ளையன்ஸஸ ஆன் டயத்துல அதாவது அதுக்குன்னு ஒரு காலண்டரே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு, இந்தந்த டேட்ல இத இந்த கம்பெனிக்கு முடிச்சிரணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணி ஒர்க் பண்ற அக்கவுண்டன்ட்ஸ எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அக்கவுண்டன்ட்டா நம்ம இருக்கிறோமா? அப்படிங்கிறது நமக்குள்ளேயே நம்ம வந்து கேள்வி கேட்க வேண்டிய ஒரு நேரத்துல இருக்கிறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, புராக்டிவ் அலர்ட்ஸ். அதாவது ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அத நம்ம வந்து சொல்லணும். அதுவும் குறிப்பா மறைக்காம சொல்லணும். ஏன் அப்படின்னா, எல்லா ஓனரும் எதிர்பார்க்கிறது வந்து என்னன்னா, ஒரு விஷயம் நடந்த பிறகு இப்ப சம்டைம்ஸ் நோட்டீஸ் வந்திருக்கும். நோட்டீஸ் வந்ததையே நம்ம வந்து சொல்லியிருக்க மாட்டோம். மறைச்சிருப்போம். இந்த மாரி ஏதாவது அக்கவுண்ட்ஸ்ல சின்னதா ஒரு எரர் நடந்திருக்கும். யாராவது ஒரு பார்ட்டிக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் குடுத்துருப்போம். இந்த மாரி கிளரிக்கல் மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறது அக்கவுண்டிங்ல நடக்கிறது சாதாரணமான விஷயம் தான். ஆனா அத மறைக்கிறது தான் ரொம்ப தப்பான விஷயம். ஸோ எது நடந்தாலும் நம்ம உடனுக்குடன் வந்து சொல்ல வேண்டிய ஒரு ரோல்ல இருக்கிறோம். அதனால கரெக்ட்டான டயத்துல தேவையான அலர்ட்ஸ வந்து குடுக்கணும்.
இந்த மாசம் 7ஆம் தேதிக்குள்ள டிடிஎஸ் கட்டலைன்னா பெனால்டி வரும். அப்படின்னா தைரியமா வரும் அப்படின்னு சொல்லணும். ஜிஎஸ்டியோட இன்புட் டாக்ஸ் மிஸ்மேட்ச் ஆகுது அப்படின்னா அதையும் சொல்லணும். இந்த மாதிரி எந்த ஒரு தப்பு நடந்தாலும் ஹைட் பண்ணாம சொல்ல வேண்டிய கடமை அக்கவுண்டன்ட்ஸ்களுக்கு இருக்கு. ஸோ அந்த மாரி ஒரு அக்கவுண்டன்ட்ஸா நம்ம இருக்கிறோமா? அப்படிங்கிறது அகைன் நம்ம பார்க்கணும். இப்போ இதுவரைக்கும் சொன்னதுல புரிஞ்சுக்கிட்டே இருக்கிறா? கரெக்ட்டா போயிட்டுருக்கு அப்படின்னா, எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஓகே. தேங்க் யூ. இப்ப நம்ம பாயிண்ட் நம்பர் 5க்கு போகலாம். நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாரி, நம்ம ஜஸ்ட் ஒரு பிரிப்பரேஷன் பண்ற ஒரு அக்கவுண்டன்ட்டா மட்டும் இருக்கக்கூடாது. பக்காவா பிளான் பண்ற ஒரு அக்கவுண்டன்ட்டா இருக்கணும். சரிங்களா? ஸோ நம்மளோட கிளையன்ட்டுக்கு, இல்ல நம்ம வேலை பார்க்குற கம்பெனிக்கு டாக்ஸ எப்படி லீகலா சேவ் பண்ணலாம்? அப்படின்னு சொல்லி அந்த ஐடியாவும் நம்மவே குடுக்க வேண்டியிருக்கு. ஸோ இந்த லீகலான ஐடியாஸ் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா அக்செப்ட் பண்ணுவாங்க. எந்த ஒரு குறுக்கு வழியும் இல்லாம, லீகலா எப்படி டாக்ஸ் சேவ் பண்றது? அப்படின்ட்டு நம்ம அக்கவுண்டிங் நாலேட்ஜ வச்சு அவங்களுக்கு சொல்லணும். ஸோ எந்தெந்த விஷயங்கள்லலாம் டாக்ஸ சேவ் பண்ணலாம்? அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா நெறைய விஷயங்கள் இருக்குது. இன்கம் டாக்ஸ்லயும் இருக்குது, ஜிஎஸ்டிலயும் இருக்குது. அதெல்லாம் நம்ம ஸ்டடி பண்ணணும். ஸோ அப்கமிங் ஃபியூச்சர் வீடியோஸ்ல இந்த மாரி டாக்ஸ் சேவிங் டிப்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். குறிப்பா இன்சூரன்ஸ் இல்லாதவங்கள இன்சூரன்ஸ் போட வைக்கிறதாகட்டும், அதுக்கப்புறம் ஒரு பொருள இன்புட் எடுக்கலாம். ஜிஎஸ்டியோட பில்ஸ் வாங்குனா, அது அந்த கம்பெனிக்கு அந்த இன்புட் டாக்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த ஐடியா குடுக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியா எக்கச்சக்கமான டிப்ஸ் இருக்கு. ஒரு லேண்ட வாங்கி வித்துட்டு, திரும்ப அதே வருஷத்துல இன்னொரு லேண்ட வாங்குனா, டாக்ஸ் இல்லாம எஸ்கேப் ஆகலாம். இந்த மாரி எங்கெங்கெல்லாம் கேப்பிட்டல் கெயின் அவாய்ட் பண்ணலாம். இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாமும் நம்ம கத்துக்கிட்டு நம்ம கஸ்டமருக்கு நம்ம ஐடியா குடுக்கணும். நம்ம வேலை பார்க்குற கம்பெனிக்கு நம்ம ஐடியா குடுக்கணும். இப்ப அடுத்தது பார்த்தீங்கன்னா, பேங்க் லோன் அண்ட் ஓடி சப்போர்ட். ஸோ நம்ம வேலை பார்க்குற அக்கவுண்டிங் கம்பெனில நம்மளோட கிளையண்டோட பேப்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாரி, அந்த பேப்பர கொண்டு போக வேண்டியது நம்மளோட முக்கியமான கடமை. அதாவது குறிப்பா ஒவ்வொரு வருஷமும் கிராஸ் ப்ராஃபிட் இன்கிரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குதா? நெட் ப்ராஃபிட் இன்கிரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குதா? வருஷா வருஷம் கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டிக்கிட்டே இருக்கிறாங்களா? ஒவ்வொரு வருஷமும் சேல்ஸ் போன வருஷத்த விட இந்த வருஷம் குரோத்ல இருக்குதா? அதுக்கப்புறம் அ எந்த பேங்க்ல லோன் வாங்குனா பெஸ்ட்டு? இந்த பேங்க்ல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? அந்த பேங்க்ல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? அதுக்கான கம்பேரிசன். அதுக்கப்புறம் அ இஎம்ஐ பிளானிங், கேஷ் ஃப்ளோ பிளானிங். அதாவது அ அந்த கம்பெனியோட ஃபுல் ஸ்ட்ரக்சர நம்ம புரிஞ்சு வச்சுக்கிட்டு, அந்த வெளியில அந்த பேங்க் லோன் ஆகட்டும், ஓடி ஆன் டயத்துல ரினியூவல் பண்றதாகட்டும், அதுக்கேத்த எல்லா விதமான பேப்பரையும் ஆன் டயத்துல குடுக்கறதுக்கு ஏத்த மாதிரி நம்ம அக்கவுண்ட்ஸ கொண்டு போக வேண்டியது கட்டாயம். ஸோ, இத பத்தி நாலேட்ஜ் உள்ள அக்கவுண்டன்ட்ஸ ரொம்பவே எதிர்பார்க்குறாங்க. அக்கவுண்டிங்ல வேலைக்கு சேர்ற நெறைய பேருக்கு ஓடி அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது கூட தெரியதில்ல. சிசி அப்படின்னா என்னன்னு தெரியாது. டேர்ம் லோன்னா என்ன அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் தெரியாது. எஸ்டிமேஷன்னா என்ன? ப்ரொஜெக்ஷன்னா என்ன? அப்படியெல்லாம் அர்த்தம் தெரியாது. ஏன்னா எத்தனையோ பேர இன்டர்வியூ எடுக்கும்போது இதெல்லாம் தெரியாமயே ஒரு கம்பெனிக்கு வராங்க. ஆனா, பிசினஸ் ஓனர் இதெல்லாம் தெரிஞ்ச ஒரு அக்கவுண்டன்ட்ட தான் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அந்த நாலேட்ஜ நமக்கு கிடைக்குதா? ஆ தெரியுதா? அப்படிங்கிறத பாருங்க. ஸோ இத பத்தியும் நாம ஃபியூச்சர்ல வர வீடியோஸ்லலாம் நெறைய டிஸ்கஸ் பண்ண போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறதெல்லாம் என்ன மாரி நாலேட்ஜ் எல்லாம் நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறத பிசினஸ் ஓனர் எதிர்பார்க்குறாங்க. அப்படிங்கிறத மட்டும் தான் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆ முக்கியமான பாயிண்ட் இது. என்னன்னா, பிசினஸ் இன்சைட்ஸ் ஃப்ரம் நம்பர்ஸ். இப்ப நம்ம அ எல்லா வேலையும் கரெக்ட்டா முடிக்கிறோம் அப்படிங்கிறது காட்டுறதுக்காக, சார் P&L ரெடியா இருக்கு சார், பேலன்ஸ் ஷீட் ரெடியா இருக்கு சார், இப்படின்லாம் போய் காட்டுவோம். ஆனா ஒரு உண்மைய சொல்லட்டா? நெறைய பிசினஸ் ஓனர்களுக்கு P&L பேலன்ஸ் ஷீட்ட எப்படி ரீட் பண்றதுன்னே தெரியாது. அப்படியே ரீட் பண்ணாலும் அத எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றது அப்படின்னு தெரியாது. இன்னைக்கு ஆனா எத்தனையோ பிசினஸ் ஓனர்கள் அத கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்க வராங்க. ஏன்னா,
பிசினஸ் ஓனர்ஸ் பொறுத்தவரைக்கும் எல்லாரும் காமர்ஸ் படிச்சுட்டு வந்தவங்க கிடையாது. சயன்ஸ் படிச்சுட்டு வந்தவங்க, அப்புறம் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வந்தவங்க, வேற வேற ஃபீல்டு படிச்சுட்டு வந்தவங்கலாம் இருக்கிறாங்க பிசினஸ்குள்ள. ஆனா, இந்த பி&எல் பேலன்ஸ் ஷீட் அப்படின்னாலே ஏதோ ஆடிட்டர் சம்மந்தப்பட்டது. நமக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டும் இருக்கிறாங்க. ஸோ, நம்ம வந்து பி&எல் பேலன்ஸ் ஷீட் தர்றவங்களா மட்டும் இல்லாம, அந்த பிசினஸோட இன்சைட்ஸ் நம்ம வந்து சொல்லணும். அதாவது அந்த பிசினஸோட எல்லா விதமான டேட்டா பாயிண்ட்ஸும் நமக்கு மட்டும் தான் தெரியணும். அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும். ஒரு உதாரணத்துக்கு நம்ம கம்பெனியோட பெஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட் என்ன? வொர்ஸ்ட்டா நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒரு முக்கியமான எக்ஸ்பென்ஸ் என்ன? கம்பெனியோட பிரேக் ஈவன் பாயிண்ட் என்ன? பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்னா, கம்பெனி லாபத்திலயும் போகாம, நட்டத்திலயும் போகாம கரெக்ட்டா ஒரு இடத்துல நிக்கணும்னா, எவ்வளோ சேல்ஸ் நடக்கணும்? அப்படின்னு சொல்லி அந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்ட கண்டுபிடிக்கிறது. இந்த மாரி விதவிதமா சொல்லலாம். ஃபாஸ்ட் மூவிங் குட்ஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லலாம். அப்புறம் ஹையஸ்ட் லேபர் காஸ்ட்ட எப்படி குறைக்கிறது? ஹையஸ்ட் வேரியபிள் காஸ்ட்ட எப்படி குறைக்கிறது? பிக்ஸட் அசெட் வந்து நமக்கு யூஸ் ஆகாம எத்தன பிக்ஸட் அசெட் அசெட் வந்து நம்ம கம்பெனில இருக்கு? இந்த மாரி விதவிதமான அனலைசிஸ் பண்ணி குடுத்து, நம்ம கம்பெனியோட பிசினஸ் இன்சைட்ஸ வந்து நம்ம பிசினஸ் ஓனர்கள்ட்ட சொல்லும்போது, அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. ஸோ அக்கவுண்டன்ட் அப்படின்னா டேலி என்ட்ரி மட்டுமே போடுறது, கம்பெனியோட டே டு டே புக்ஸ மட்டும் மெயின்டெயின் பண்றதுக்கு பேரு அக்கவுண்ட்ஸ் கிடையாது. இப்ப இது எல்லாமே வந்து ஒரு அக்கவுண்டன்ட்ஸ்க்கு தெரியணும் அப்படிங்கிறது தான் இப்ப வந்து மார்க்கெட்ல நம்மள வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது, சும்மா சொன்னா மட்டும் பத்தாது. நம்ம எஜுகேட்டும் பண்ணணும். என்ன அப்படின்னா, அக்கவுண்டன்ட் வந்தாருங்க. இத சொன்னாரு. டாக்ஸ் கட்ட சொன்னாரு. நான் கட்டிட்டேன். அ ஆடிட்டர் சொன்னாருங்க. இத செய்ய சொன்னாரு. செஞ்சுட்டேன். அப்படிங்கிற அளவுல தான் இன்னமும் நெறைய பிசினஸ் ஓனர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லிட்டு செஞ்ச பிசினஸ் ஓனர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விதமான பயத்திலேயே இருக்கிற பிசினஸ் ஓனர்ஸ். சரிங்களா? ஆனா, அத நம்ம ஏன் கட்டுறோம்? எதுக்காக கட்டுறோம்? அவங்க கட்ட சொன்னா கட்டிறணுமா? அவங்கள திரும்பி கேள்வி கேட்கலாமா? அப்படின்னு சொல்லி எல்லாம் பலவிதமான தயக்கங்கள் வந்து உண்டு. ஸோ, நம்ம வேலை பார்க்குற கம்பெனியில இருக்கிற நம்மளோட பிசினஸ் ஓனர், இல்லன்னா நம்ம ஹேண்டில் பண்ற அந்த கிளையன்ட்டுக்கு நாலேட்ஜ நம்ம குடுக்குற நிலையில நம்ம இருக்கணும். எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் முதல்ல அந்த கஸ்டமருக்கு நம்ம எஜுகேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சுட்டு, அதுக்கப்புறமா நம்ம வந்து ஆக்ஷன் எடுக்கணும். இந்த மாரி செய்யும்போது தான், அவங்களும் நம்ம புரிஞ்சு செய்றோம். நமக்கு வந்து தெளிவா சொல்லிக் குடுத்து நம்மள வந்து கைட் பண்றாங்க. அப்படிங்கிற ஹோப்ப வந்து நமக்கு அவங்களுக்கு வந்து கிரியேட் பண்ண முடியும். வெறுமனே வந்து தபால் வந்திருக்கு, அமௌண்ட் கட்டிருங்க. நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க, அமௌண்ட் கட்டிருங்க. அப்படின்னு சொல்லி பொத்தாம் பொதுவா சொல்ற எந்த ஒரு அக்கவுண்டன்ட்ஸையும் யாருக்கும் பிடிக்காது. சரிங்களா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் எஜுகேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, 100% கான்ஃபிடென்ஷியலிட்டி அண்ட் லாயல்டி. இது வந்து நம்ம மெயின்டெயின் பண்ண வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எத்திக்ஸ். ஸோ நமக்கு தான் தெரியும். ஒரு பிசினஸ் ஓனர் எங்கெங்க சொத்து வச்சிருக்காரு, எவ்வளோ கடன் வச்சிருக்காரு, புது புது டீல் எவ்வளோ சைன் பண்ணியிருக்கிறாரு, அவரோட அப்கமிங் விஷன் என்ன, மிஷன் என்ன, ப்ராஜெக்ட்ஸ் என்ன, இது எல்லாமே வந்து கணக்கு மெயின்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்கிற நமக்கு தான் தெரியும். ஏன் இன்னைக்கு டேட்டுக்கு அவங்க பேங்க் பேலன்ஸ் என்ன அப்படிங்கிறது உள்பட நமக்கு வந்து தெரியும். ஆனா, அக்கவுண்டன்ட்க்கு உள்ள ரொம்ப குவாலிட்டியான எல்லாரும் எதிர்பார்க்கிற முக்கியமான இது என்னன்னா, நம்ம தகவல அவர் கான்ஃபிடென்ட்டா வச்சுக்குவாரா? நம்ம நிறுவனத்துக்கு அவர் லாயலா இருப்பாரா? நம்ம வேலைய விட்டே இன்னொரு நிறுவனத்துக்கு போனாலும், ஒரு கஸ்டமர லூஸ் பண்ணிட்டு இன்னொரு கஸ்டமர்ட்ட போனாலும், நம்ம இவங்களோட தகவல எங்கேயுமே சொல்லக்கூடாது. அது வந்து நம்மளோட தொழில் தர்மம். சரிங்களா? அப்படி சொல்லாம இருக்க வேண்டியது இதுல ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு வந்து நம்ம அந்த டேட்டாவ கான்ஃபிடன்ஸா வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறது தான், அவங்க நம்ம மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய நம்ம காப்பாத்துறதுக்கு சமம். அதனால நீங்க வந்து ஒரு லீக்கி பக்கெட்டா வந்து இருக்காதீங்க. எல்லா இடத்துலயும் வந்து வாய குடுத்து தேவையில்லாத டேட்டாஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணாதீங்க. ஸோ ஏன்னா நீங்க ஒரே இண்டஸ்ட்ரியில 2, 3 பேருக்கு கூட ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்ப இவங்க தகவல அவங்கள்ட்ட சொல்றது, அவங்க தகவல்ட்ட இவங்கள சொல்றது, அப்படிங்கிற மாரி டேட்டாவெல்லாம் கொண்டு போயிட்டு, நம்ம வந்து தேவையில்லாம இன்ஃபர்மேஷன வந்து ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது. நமக்கு இது வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு.
10வது பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா, குரோத் பார்ட்னர் மைண்ட் செட். பொதுவாவே வந்து பிசினஸ் ஓனர்கள் நினைக்கிறது என்ன அப்படின்னா, அக்கவுண்டண்ட்ட வச்சு எனக்கு எந்த லாபமும் பெருசா கிடையாது. அக்கவுண்டன்ட்க்கு குடுக்குற ஃபீஸ் ஆகட்டும், சம்பளம் ஆகட்டும், எல்லாமே வந்து செலவு தான். ஏன்னா, இது வந்து ஒரு அட்மின் ஒர்க்க சார்ந்தது அப்படின்னு நெனைக்கிறாங்க. ஆனா, நம்ம குரோத் மைண்ட் செட்ல இருந்தா, நம்மள யாரும் வந்து அப்படி பார்க்கவே மாட்டாங்க. மேபி நம்ம குடுக்குற வேலைய மட்டும் செய்ற சாதாரண ஒரு டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டரா இருந்தா, நம்மள அப்படிதான் நெனைப்பாங்க. ஆனா, அதையும் தாண்டி அவங்களோட சேல்ஸ இன்கிரீஸ் பண்ண நம்ம ஹெல்ப் பண்ணா, அவங்களோட செலவ இன்கிரீஸ் பண்ண நம்ம ஹெல்ப் பண்ணா, அவங்களோட பிரைசிங்க இன்கிரீஸ் பண்ண நம்ம ஹெல்ப் பண்ணா, அவங்க இன்னும் நெறைய பெட்டர் ஸ்டாஃப்ப ஹையர் பண்ண நம்ம ஹெல்ப் பண்ணா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரோல தாண்டி நம்ம செய்ற எக்ஸ்ட்ரா விஷயம். அப்ப நம்ம வந்து அவங்கள ஒரு அக்கவுண்டன்டாவே நெனைக்க மாட்டாங்க. அவங்க கூடவே இருக்கிற ஒரு பார்ட்னரா நெனைப்பாங்க. ஸோ அந்த மாரி நம்ம வந்து வேல பார்க்கும்போது, நம்ம உண்மையிலேயே என்ன செய்ய முடியும்னா, ஒரு நல்ல ஹைக் எதிர்பார்க்க முடியும். ஒரு நல்ல சேலரி பேக்கேஜ் அவங்க கிட்ட வாங்க முடியும். ஸோ அவங்களும் வளருவாங்க, நம்மளும் வளருவோம். ஸோ அவங்களையும் வளர்த்து விட்டு, அவங்க கூட சேர்ந்து நம்மளும் வந்து வளர்ற ஒரு சிச்சுவேஷன் வந்து அமையும். ஸோ எப்பவுமே வந்து ஒரு லிமிட்டட் மைண்ட் செட்ல இல்லாம, குரோத் மைண்ட் செட்ல தான் நம்ம வந்து எந்த ஒரு நிறுவனத்தில வேலைக்கு போனாலும், நம்மளோட வேலைய வந்து நம்ம வந்து செய்யணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய 10 முக்கியமான பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஒரு இவ்வளோ நேரம் நான் உங்களுக்கு ஒரு 10 பாயிண்ட் சொன்னேன். இதுல வந்து ஒரு ஒன் லைன் டேக் அவேயா உங்களுக்கு வந்து நான் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லணும்னா, இன்னையிலேருந்து நீங்க அக்கவுண்டன்ட்டா வேல பார்க்கிறத நிப்பாட்டிருங்க. அக்கவுண்டன்ட்டா பிஹேவ் பண்றத நிப்பாட்டிருங்க. சரிங்களா? அவங்களோட பிசினஸ்க்கு நீங்க ஒரு ஃபினான்சியல் பார்ட்னரா இருந்தா, எப்படி யோசிப்பீங்களோ, எப்படி நடந்துக்குவீங்களோ, எப்படி அட்வைஸ் சொல்வீங்களோ, அதுபடி நீங்க வந்து நடந்துக்க ஆரம்பிங்க. அவங்க உங்க மேல வச்சிருக்கிற கம்ப்ளீட் அ அந்த என்ன சொல்றது? அவங்க கம்ப்ளீட் ஒரு அபிப்பிராயம் எல்லாமே வந்து மாறிரும். உங்கள அவங்க பார்க்குற பார்வை, அவங்க உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை அத்தனையும் மாறிரும். ஸோ இந்த குரோத் மைண்ட் செட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸோ அவங்களோட ஃபினான்சியல் பார்ட்னரா நம்ம வந்து பிஹேவ் பண்ணா, நம்ம எடுத்துக்கிற ரோல ரொம்ப அழகா வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அடுத்தடுத்த வீக்லி இன்னர் சர்க்கிள் கால்ல இன்னும் நெறைய நியூ டாபிக்ஸ்ல நெறைய வீடியோஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ இதுல வந்து உங்க யாருக்காவது கேள்விகள் இருந்தா என்கிட்ட கேட்கலாம். அதுக்கப்புறம் அ இந்த செஷன் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்க சொல்லலாம். நான் இன்னைக்கு இது நாள் செஷன் அப்படிங்கிறதால ரொம்ப லிமிட்டட் டயத்துல நான் வந்து இத கொண்டு போயிட்டேன். ஸோ அடுத்து வர்ற செஷன்லலாம் வந்து நான் இன்னும் லென்த்தாவே கொண்டு போக பிளான் பண்றேன். அது மட்டும் இல்லாம, இதுக்கு நெறைய ரிசோர்ஸ் மெட்டீரியல் இருக்குது. அதாவது கேஷ் ஃப்ளோ அப்படின்னு சொன்னீங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் ஃபார்மேட் கிடைக்குமா? கிடைக்கும். பி&எல் பேலன்ஸ் ஷீட் ஃபார்மேட் கிடைக்குமா? கிடைக்கும். இது எல்லாமே வந்து நம்மளோட வெப்சைட்ல இந்த மீட்டிங் முடிஞ்ச பிறகு நம்ம இதே வீடியோவ அங்க ரெக்கார்டட் வீடியோவ அங்க அப்லோட் பண்ணுவோம். அப்லோட் பண்ணும்போது, நம்ம பேசின சப்ஜெக்ட்டுக்கெல்லாம் என்ன மாரி ரிசோர்ஸ் இருக்கோ, பிடிஎஃப் ஃபைல், எக்ஸெல் ஃபைல், இல்லன்னா ரெஃபரன்ஸ் வீடியோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு போர்ட்டல்ல அப்லோட் பண்ணுவோம். இணைந்து பயன்பெறுங்கள். அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச காமர்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் அவங்களெல்லாம் வந்து நீங்க கண்டிப்பா நம்மளோட லெட்ஜர் ஃபேமிலில இணைச்சு விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் அட்டெண்டிங். தேங்க் யூ. அ நவ் ஃபீட்பேக் செஷன். அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். கொஸ்டின் அண்ட் ஃபீட்பேக் ப்ளீஸ். யாராச்சும் இருக்கீங்களா? இருக்கும் சார். உங்களுக்கு இன்னைக்கு இதுல நீங்க எடுத்துக்கிட்ட ஏதாவது ஒரு டேக் அவே ஷேர் பண்ண முடியுமா? என்பிஎஸ் ராஜா சார்.
சிவா சார், நீங்க பேசலாம். பேசுங்க. நீங்க யாரு, எங்கேருந்து பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசலாம் சார். ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. சார் நான் பாண்டிச்சேரி சார். எங்கேருந்து சார்? சார் நான் பாண்டிச்சேரி சார், பாண்டிச்சேரியில இருந்து. வெல்கம் சார், வெல்கம் சார். எஸ் சார், சொல்லுங்க சார். நீங்க சொன்ன மாதிரி ஒரு அக்கௌண்டண்டா இல்லாம உங்களுக்கு ஃபினான்ஷியலாகவும் சேல்ஸ் வைஸாகவும் ஹெல்ப் பண்ணா நம்ம growth-ம் நாமளும் growth ஆகும், அவங்க கம்பெனியும் growth ஆகும்னு புரிஞ்சுக்கலாம் சார். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் சார். நம்ம ஆ லெஜர் ஃபேமிலியில் அப்படியே நீங்கள் கண்டினியூவாக ட்ராவல் பண்ணுங்கள் சார். இன்னும் நிறையா பேச போகிறோம் அப்கமிங் வீக்ஸ்லலாம். ஓகேங்களா? தேங்க்யூ, ஆ உங்களை சந்திச்சதுல ரொம்ப நன்றி சார். ஓகே சார். நெக்ஸ்ட்டு கணேஷ் சார், ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க. சார் குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். நீங்கள் யார், எங்கேருந்து இன்னைக்கு பேசுகிறீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார்? சொல்லிட்டு சொல்லுங்கள். கணேச வெங்கடே கணேச வெங்கடேஸ்வரன், திருநெல்வேலி. ம். நான் ஃபுல்லாக இன்சூரன்ஸ் ஃபுல்லாக அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஓகே சார். இந்த இந்த 10 பாயிண்ட்டுமே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ம். இதில் வந்து நம்ம இப்போ ஒரு டோன்ட் ஜஸ்ட் சே எஜுகேட்னு இருந்தீங்களா, அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ம். நம்ம தேங்க் வந்து எதுக்காக இதை பண்றோங்கிறத நம்ம எடுத்து கூறி அதுக்கான செயலை நம்ம சொல்லிட்டு செஞ்சோம்னா அவங்களுக்கும் புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் ஏற்றுக்கிடுவாங்க. ம். அது ரொம்ப புரிஞ்சுது சார். தேங்க்யூ, தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் யுவர் ஃபீட்பேக். நீங்கள் வேற ஒரு ஃபீல்டில் இருந்தாலும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணதில் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ. தேங்க் தேங்க்யூ. ம். தேங்க்யூ. ஓகே. சிவா சார், நீங்கள் ஏதோ சொல்கிறீங்க, என்ன சார் அது ஜிஎஸ்டின்னு சொல்லி? ஓ, மேக் லாஸ் அபவுட் ஜிஎஸ்டி. ஷுவர் சார். நம்ம ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது, ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைலிங், ஜிஎஸ்டிஆர் 3B ஃபைலிங், ஜிஎஸ்டிஆர் 9(9)(c) ஃபைலிங், இது எல்லாமே வந்து கோர்ஸ் வந்து வீடியோ மேக் பண்ணிகிட்ருக்குறோம். லைவ் செஷனும் வந்து எடுக்க போகிறோம். அப்கமிங் வீக்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக வரப்போகுது. ஸ்டே டியூன்டு சார். கண்டிப்பாக பண்ணலாம். தேங்க்யூ. அந்த பிளான் ஆக்சுவலி ஜிஎஸ்டி இன்கம் டேக்ஸ் தான் மெயின் ஃபோக்கஸே சார். அதில் நிறைய சொல்ல போகிறோம். ஃபாலோ பண்ணுங்கள் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் யுவர் சஜஷன். ஓகே, எனி அதர்? இன்னொரு 2 மினிட்ஸ் பார்க்கலாம். 7:30க்கு நம்ம ஷார்ப்பாக முடிச்சிடலாம். சார் சார் எஸ் சார், கேட்குது சார். சிவா சார், ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணாத பார்ட்டியை எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஜிஎஸ்டி போர்ட்டலில் அவங்களோட ஜிஎஸ்டி நம்பரை சர்ச் பண்ணி பார்த்தே நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். அப்புறம் 2A 2B ரிப்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அங்கேயும் போயிட்டு நம்ம செக் பண்ணலாம். நீங்கள் எனக்கு பர்சனலாக வாட்ஸ்அப்பில் சிவா ஃப்ரம் பாண்டிச்சேரின்னு போட்டு எனக்கு மெசேஜ் மட்டும் அனுப்பிடுங்க. நம்ம மேற்கொண்டு அதை வந்து அங்கே டிஸ்கஸ் பண்ணிடுவோம். இந்த டாபிக் ஓரியன்டாக வேறு ஏதாவது ஃபீட்பேக் இருந்தால் சொல்லுங்கள். இல்லைன்னா நம்ம மீட்டிங்கை வந்து 7:30க்கு க்ளோஸ் பண்ணிடலாம். அச்சுதன் ஆனந்தா, உங்களால் பேச முடியுமா? சொல்லுங்க சார். ஆ, உங்களுக்கு இதில் டேக்அவே ஏதாவது கிடைச்சதுங்களா? ஒரு 10 பாயிண்ட் சொல்லியிருந்தோம். சார், கம்பெனில நம்ம வந்து அக்கௌண்டன்ட் வந்து ஒரு பாரமாவே ட்ரீட் பண்றாங்க. ம். பிசினஸ் மேனை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு அக்கௌண்ட்ஸ்னா ஒரு பயமே இல்லாம, ம். அக்கௌண்ட்ஸ் பத்தி எந்த எதுவுமே இல்லாம இருக்காங்க சார். ம். நம்ம வந்து அக்கௌண்ட்ஸ்னா என்ன ஏதுன்னு ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு புரிய வச்சு, ம். அதுக்கப்புறம் நம்ம அவங்கள இந்த வேலை நான் இதுக்காக தான் பாக்குறேன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, ம். அவங்களுக்கு அது அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்மளையும் அவங்க எடுத்துக்கிற விதமா இருக்கட்டும், நம்மளுக்கு கொடுக்குற ஒர்க்கா இருக்கட்டும், எல்லாமே மாறுதலா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். அந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக, கண்டிப்பாக. ஸோ நம்ம அவங்கள எஜுகேட் பண்ணுறது மூலியமா நம்ம
அவங்களுக்கு அதை புரிய வச்சு நம்ம செய்யும்போது அதோட இம்பார்ட்டன்ஸ் அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அப்படிங்கிறது தான் நீங்கள் சொல்கிறதுலேருந்து ஆமாங்க தெரிஞ்சுக்கிறேன். சார். ஆமாம். நன்றி சார். தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் ஓப்பனிங் சார். தேங்க்யூ சார். ஓகே மெம்பர்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு 7 to 7:30 half அன் ஹவர்லேயே ஷார்ட்டாக வந்து முடிச்சிட்டோம். இந்த 10 பாயிண்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த 10 பாயிண்ட்டை பற்றி நான் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லேயும் போட்டு விடுறேன். இதோட பிபிடி, இதோட ரெக்கார்டர் வெர்ஷன், அப்புறம் இதுக்கு தேவையான ரிசோர்ஸ் ஃபைல் எல்லாமே நம்மளோட போர்ட்டலில் அப்லோட் பண்ணிடுவோம். அப்லோட் பண்ண பிறகு அந்த லிங்க்கையும் நான் உங்களுக்கு வந்து குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ.